நேற்று தஞ்சாவூரில் நடந்த விஜய் மாநாடு கூட்டத்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வண்டியில் விரட்டிக்கிட்டே ஒரு காரில் மோதி விழுந்துடுறாரு. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி விஜயே சொல்லியிருக்காரு, என் வண்டி பின்னாடி வராதிங்க, என்னை விரட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லி கேட்காம வந்திருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா தன் பையன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு விஜயோட மாநாடுக்கு போயிருக்கான். அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஐசியூவில் இருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையா? இன்னும் காலேஜ் படிக்கணும், முடிக்கணும், எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ அவனால் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வீணாக போயிடும். இன்னொன்று பணமும் வேஸ்ட்டு, பைக்கு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னொன்று விஜயை விரட்டிட்டு ஒரு கப்புள்ஸ் போயிருக்காங்க. அவங்க மோதினதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க மேலெலாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் மக்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அம்மா சொல்லுது, தான் கையில் வச்சுருக்கிற குழந்தைய விட விஜயை தான் பிடிக்குதுன்னு சொல்லுது. இவ்வளோ பைத்தியங்களாங்க இருப்பாங்க? யாராச்சும் குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? குழந்தைய விட விஜயை தான் பிடிக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரில. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலியை உடச்சிக்கிட்டு ஒடியாடுறாங்க. இப்படி வேலியை உடச்சிக்கிட்டு ஒடியாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாலும் பின்னாடி வரவங்க ஏறி ஏறி மிதிச்சா சாக வேண்டியதான். இன்னொன்று இந்த மிருதன் படத்தில் வர காட்சியை அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறதா நேற்று சன் டிவியில் போட்டாங்க. இவங்கெல்லாம் திருந்தவும் மாட்டாங்க, திருத்தவும் முடியாது.